அஜயராஜ் போய் 6 மாதம் ஆகுது. ஸோ காய்ஸ் இன்னைக்கு வந்து என்ன நாள்? மே தினம், மே 1ஆம் தேதி. தலை பர்த்டேங்க. உழைப்பாளர் தினம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஜூன் மாதம் தான் பார்க்கணும். ஏன்னா நாங்கள் வந்து மாதம் ஒரு சபதம் எடுக்கிறோம். அது என்னென்னா ஒரே மாதம் 3 வீடியோவாவது போஸ்ட் பண்ணணுன்னு. நாங்களும் முட்டுறோம், முணங்குறோம், நிற்கிறோம், நடக்கிறோம், உருள்றோம், காலில் கூட உண்டோம். ஆனால் எடிட்டர் ஒரு வீடியோ தான் கொடுப்பேன் அப்படின்றான். என்ன வேணால் பேசிக்கோ இப்படின்றான். கிளம்பு ஒன்று தான் அப்படின்றான். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அவன்கிட்ட பேசக்கூட முடியல. அவன் வேலை பார்க்குறது நைட் நேரம். நாங்கள் வந்து சேனல் நடத்தினா போதும்னு வந்து அவனுடைய கோரிக்கைக்கு, எங்கள் கோரிக்கையை விட்டுட்டு அவன் கோரிக்கைக்கு ஓகே சொல்லிட்டோம். ஸோ ஆகையால் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரீசெண்ட் அப்டேட். எஸ், மாதத்துக்கு எங்கள் உயிரே போனாலும் 3 வீடியோ, சாரி ஒரு வீடியோ 3 விதமாக கொடுக்குறோம். ஒரு வீடியோ நீங்கள் வேணால் 3 விதமாக பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் மச்சான் அந்த மாதிரி சீரீஸ் மாதிரி போடுறாங்கல்ல, ஒரு வீடியோ எடுத்து 3 கட் பண்ணி போட்டுடலாமா? நம்ம ஆல்ரெடி 3 மணி நேரம் எடுத்தாலே எடிட்டர் 3 நிமிஷத்துக்கு தான் வைக்கிறான். அதுவும் மீம் போட்டு அங்கங்கே வச்சு மியூசிக் போட்டு நம்ம அதை 10 நிமிஷத்துக்கு வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். ஏங்க என்னெல்லாம் கொட்டுறாங்க. ஓகேவா? ஸோ காய்ஸ் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு vlog பார்க்க போகிறோம். எங்கடா போகிறோம்? ஆமாம், சர்ப்ரைஸ். இவனுக்கு நான் ஒன்றும் சொல்லலை. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு. சரி, எனக்கு ஏதாச்சும் குடிக்கணும், ஜூஸ் ஏதாச்சும் வாங்கிட்டா. ஆமாம் காய்ஸ், வெயில் மண்டைய உச்சி வெயில் அப்படியே கிறுக்கலாக இருக்குது. அந்த வந்து வெயில் அடிக்கும் போது வீட்டில் இருக்க முடியல. ஏசி போட்டால் கரண்ட் பில்லை விட மச்சான். ஆனால் வெயிலில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க மக்களே. ரொம்ப டேஞ்சரு. மாஸ்க் போட்டுக்கோங்க. கண்ணாடி இதை பாருங்கள், நான் வந்து அடிக்கிற வெயிலில் ஜர்கின் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ அடிக்குது. ஏன்னா ஃபேஷனபுளான பையன். ஏன்டா அடிக்கிற வெயிலில் ஜர்க்கின் போடாமல் சுற்றிட்டு இருக்கீங்களா? வெயில் ஸ்லீவ் வாங்க வேண்டியதானே? அதே எதுக்கு 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நீங்கள் 5000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க? பணக்கார வீட்டு குடும்பம். நாங்கள்லாம் பாருங்க எல்லாம். நீங்கள் யாருங்க கொடைக்கானலுக்கு 20,000 ரூபாய் செலவழிக்கிறவர்? நாங்கள் அப்படியா? எங்கள் டீம் கேப்டன் பார்க்குறீங்களா? எங்களை வந்து ஜப்தி பண்ணிட்டாரு. அப்போ சாய் அவன் வந்து சும்மா கேப்டன். டோர்னமெண்ட் இருக்குது 10. எங்கால எப்படி தெரியுமாங்க? அதாவது எல்லாரும் பவுலரை பார்த்துருவீங்க. பிறந்து வளர்ந்து, அதாவது இப்படி நடந்து போகும்போது கூட பவுலிங் போட்டு தான் போவோம். இப்படி மச்சான் அது பண்ணு. காய்கறி வாங்கிட்டு வர சொன்னால் காலில் கிலோ கருப்பு புளின்னு போவான் நம்ம. மஜாவோ அப்போ நிற்கிற போஸ்ட்டை பார்த்தீங்களா? இவர் எங்கள் கோட்ரஸ் கனவு கண்ணன், காதல் மன்னன். இவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது. பொம்பளை கேஸ் தரலாம். 2 பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே. 2 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் தானே. இவர் மேலே இப்போ ரீசெண்டாக தான் பொம்பளை கேஸ் ஒன்று வந்துச்சு. இவர் எப்படி நிற்கிறான் பார்த்தியா? சொல்லுங்க ப்ரோ. சப்ஸ்கிரைப் டு பாய்ஸ் டைரிஸ் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் டு பாய்ஸ் டைரிஸ். ரொம்ப நல்ல சேனல், அப்கமிங் சேனல். சப்ஸ்கிரைப் டு பாய்ஸ் டைரிஸ். இப்படி பண்ணு மச்சி. ஸோ காய்ஸ், வெல்கம் டு பாய்ஸ் டைரிஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா லெட்ஸ் பாப் ஸ்டோர் அண்ட் ஹரி ஈட்ஸ் உடைய காம்போவில் இருக்கிற ஹாரி பாட்டர் டீம்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே உள்ள நிறைய ஹாரி பாட்டர் பேஸ்டு டைரிஸ் இருக்குது, போஸ்டர்ஸ் இருக்குது. நிறைய லெட்ஸ் பாப் பற்றி சொன்னோன்னா அவங்க நிறைய ஸ்டேஷ்னரிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணால் நாங்கள் லிங்க் கீழே போடுறோம், வேணும் வாங்கிக்கோங்க. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு என்னுடைய ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஹரி கீட்ஸ், இவரை பார்த்துட்டேன் இன்றைக்கி. இவர்கிட்டேருந்து மொத்தம் அவர் வந்து 3 டிஷ் வச்சுருக்காரு. ஒன்று பட்டர் பியர்னு ஒன்றே தப்பாக எடுத்துக்காதீங்க. இது அதுக்கு தான் நான் சாமி நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். முதல்ல நாங்கள் அந்த டிக்கெட்டை வாங்கியாச்சு.
ஆமாம் அதுதான் இது போய் இதை எடுத்து போட்டுக்கலாம்ல ஸோ காய்ஸ் டாக்டர் மாதிரி இருக்க மாதிரி கையாலுமே அந்த கண்ணாடி தொப்பி ஹாரி பாட்டர் மாதிரியே இருக்கிறா. தொப்பியை காட்டணும் ஒன்றுமே தெரிலடா. தெரியுதுடா. ஸோ காய்ஸ் இதுதான் வந்து அந்த ஹாரி பாட்டரில் ஹாரி பாட்டர் மாதிரி இல்லை, மிஸ்கின் படத்தில் ஒருத்தர் வருவாங்க முடி முன்னாடி வச்சு அவ்வளோ இருக்கு. எனக்கு வந்து அயன் படத்தில் சலா யாரா நீ மிஸ்கின் படத்தில் வரவன். ஸோ இப்போ இது உள்ளே வைக்க போகிறேன். பிசாசு போகுது. அது பேசுண்டா. ஏய் அது ஏதோ சொல்லுதுடா அவன். அதெல்லாம் கேள்றான். அது சொல்லுது தயவு செஞ்சு அவன் சாகவாசை கட் பண்ணால் அவன் வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு சொல்லுது. பட் வேறு வேறு வழி இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஹாரி பாட்டர் அந்த குரூப்லாம் பிரிப்பாங்க. நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த vlog புரியும். Another Weasley. I know just what to do with you. Gryffindor! ஓகே நான் இது ரெண்டும் வாங்க போகிறேன். ஃபஸ்ட் பர்ச்சேஸ் நெக்ஸ்ட் இந்த டைரி வாங்க போகிறேன். எனக்கு இந்த டைரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அது ஒன்று. போட்டாங்களோ நான் சொன்னேனே இது சம்பளம் போட்டால் மாதத்தில் 31 நாள்னா ஒரு நாள் பணக்காரன், மிச்சம் 30 நாளும் பிச்சைக்காரன். அண்ட் ஆல்ரெடி வந்து இது இருக்குது. ஸோ இப்போ நம்ம போய் பில் போட போகிறோம். ஓகே உங்களுக்கு எதாவது வேணுமா தம்பி? நீங்களே வாங்கிக்கோங்க. சேனல் பாய்ஸ் டைரிஸ் எங்கே வந்து என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன இவ்வளவு சொன்ன பாக்குறாங்க நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அக்கா தான் வந்து ஓனர். ஸோ எப்போ வந்தாலும் அக்கா இங்கே இருப்பாங்க. ஸோ ஆன்டி எஸ் நம்ம ஹரிச் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய மாம் இவங்களுடைய ஹரியோடைய ஃபேனை விட மாமோடைய ஃபேன் நான். எஸ் ஆன்ட்டி வந்து மேலே மொட்டை மாடி ஜிம்மில் உட்காந்து அந்த விறகடுப்பில் சமைச்சிங்கள்ல அது, அப்புறம் ஹரிப்ரோ கிட்ட வந்து ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ண தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆன்ட்டியோட மிகப்பெரிய ஃபேன் நான். தேங்க்யூ. ஸோ ஹாய் காய்ஸ், இங்கே நாங்கள் யாரை பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்த உடனே தெரியும். ப்ரோ உங்களுடைய உங்களை எப்படி கூப்பிட்றதுன்னு? நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனால் கூப்பிடுங்க. கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன், ஆனால் கூப்பிட்டா தூரத்தில் இருக்க மாட்டேன். நான் பக்கத்தில் இருப்பேன், நீங்கள் வெக்கத்தில் இருப்பீங்க. ஐயோ வாய்ப்பே இல்லை, எல்லாமே டாட்டான்றீங்க. ஸோ இவருடைய டேட். ஸோ இவருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். இவங்களுடைய அந்த சேனல் டேட்ஸ் லைஃப்க்கு வந்து நான் ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த சேனலில். ஏன்னா வந்து இவங்க ரொம்ப எல்லாருக்கூடையும் எனக்கு இந்த மாதிரி ஒரு டேட் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ மச் பாண்டிங். இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இவருடைய சன் பாலாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எஸ் நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு இன்றைக்கி? போயிட்டுருக்கு. அது எப்பவுமே போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு எல்லாம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணுறது இல்லை. இது ஒரு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பாக வந்துருக்கு. அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரியும் ஆகிடுது. ஹரி அந்த இது அது பண்ணுறோம். நான் டேஸ்ட் பண்ணவங்க எல்லாமே வந்து அவருடைய எஃபர்ட் நல்லாவே எனக்கு தெரியுது. எங்கே போட்டாலும் நான் வந்துடுவேன். அதான் நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது சப்ஸ்கிரைப் மீட்டுன்னு இல்லாமல் அப்படியே ஒரு பிஸ்னஸ் மாதிரி எல்லாம் இந்த கூட சேர்ந்து எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி ஒரு உங்ககிட்ட அந்த ஃபன்னு மிஸ் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி சைலண்டாக பேசுகிற ஆளே. அவர் பட்டுன்னு கவுண்டர் போடுவார். இன்னைக்கு வந்து இல்லை காலிலேருந்து அவர் காலையிலேருந்து நிற்கிற ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இல்லை ஜோக்ஸ் ஸ்டாக் இல்லை. ஜோக்ஸ் ஸ்டாக்கு. உங்களுடைய அந்த ஜோக்ஸ்லாம் பெரிய ஃபேனாக இருக்காங்க நான். ஐயோ அங்கிள் வந்து சட்டிலாக அப்படி போட்டு அப்படி போயிட்டே இருப்பார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் எங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா?
BOYZ ஓகே டைரிஸ். அதுதான். விஷயங்களா? ஓ மை காட். ஐயோ தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. இல்லை ப்ரோ, அந்த எஃபர்ட் சூப்பராக தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன் நான். ஃபுல் கிரெடிட்ஸ் டு பாலாஜி. ஆமாம், அது வந்து அந்த ஒரு வீடியோக்கு மட்டுமே அவன் 1 month எஃபர்ட் தெரிஞ்சிச்சு அந்த நான் அந்த மொத்த சீரியஸுமே பார்த்தேன். இன்னமும் இருக்குது. நாங்கள் இன்னொரு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று வரும். ஷோ ப்ரோ. எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காரு. எஸ், அங்கே தமிழ் அந்த ஐடியா இருக்குது. ஓகே, 1 or 2 monthsல அது கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் கூப்பிட்டிங்கன்னா நான் வந்துடுவேன். ஷோர். ஓகே, நான் இப்போயே சொல்கிறேன், நான் கோகுல் ப்ரோக்கு தான் ஃபேன். ஓகே. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போறீங்களா? அக்காவுக்கு வழி விட்றா. ஸோ ஹரி ஈட்ஸ் வந்து என்னுடைய இன்னொரு இன்ஸ்பிரேஷன் குக்கிங்கில். ஸோ அவருடைய வீட்டில் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நான் பார்த்துருவேன். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் வீடியோ வந்து ரீசெண்டாக அந்த ஃப்ரிட்ஜு நீங்கள் எப்படி அந்த நாலேஜபிளாக ஒன்று கொடுத்தீங்களே. நான் என் வீட்டில் போயிட்டு, எங்கள் வீட்டில் இருக்கிற சிங்கிள் டோர் தான், பட் அதுலேயும் வந்து எங்கள் அம்மாவை பிடிச்சி அப்போ சொல்லியிருக்காங்க, நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரிலாம் நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ இவருடைய தீமில் வந்து ஹாரி பாட்டர் அதை எடுத்து இவர் பண்ணிகிட்ருக்காரு. நான் டேஸ்ட் பண்ணேன் ப்ரோ, 3 டேஸ்ட் பண்ணேன். பட்டர் பீர் டேஸ்ட் பண்ணேன். அந்த பேம்புலோனியில் வந்து பிஸ்காஃப் ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குக்கி க்ரீம், அது 3 அது 3த்துல எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பட்டர் பீர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் உங்களை மாதிரி அந்த ஹாரி பாட்டர் தீம் போய் சாப்பிட்டேன். 3 கடையிலையும் நான் போய் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தான் இந்த 3வது. இப்போ அந்த 3வது நான் ஃபஸ்ட்டில் வைக்கிறேன். நான் வந்து சும்மா வீடியோக்காக சொல்கிறேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நாங்கள் மெயினாக எதுக்கு இங்கே வந்தோன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் வந்து ஓகே நம்ம ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல. பட் வந்து நீங்கள் பண்ணும்போது இட் வாஸ் ஸோ பர்சனல். ஸோ வி வாண்டட் டு கம் ஹியர் அண்ட் சப்போர்ட் யூ. அதுதான் வந்து மெயின் ரீசன். நீங்கள் வந்து இந்த சப்போர்ட்லாம் கொடுத்தது. ஸோ இது இங்கேன்னு இல்லை, வேறு எங்கே வீடியோ அவர் பண்ணாலும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணணும். சப்போர்ட். இப்போ ஒரு யூடியூபரை தாண்டி ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஒரு ஸ்டெப் வச்சுருக்காரு. ஏதோ ஒரு படி, அவ்வளோதான். டெஃபினெட்லி பெரிய படி. தொப்பி போடுங்க. தொப்பி வேறையா? அண்ணனுக்கு அதான் அழகு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். சத்தியமாக சூப்பராக இருந்தது. நன்றி. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஸ்வீட் டூத் கிடையாது. நீங்கள் இந்த சிக்கன் எங்கேயா சமைச்சா நான் அதை வந்து நான் இந்த மெனுவிலேயே வந்து வச்சிருந்தேன், 6 வச்சிருந்தேன். பட் நான் க்ரௌட் மேனேஜ் பண்ண முடியாது, கட் பண்ணிட்டேன் நான். சரி, ஓகே. ஸோ சிம்பிளாக 3 வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் வேறு எங்கேயாவது வேறு தீமில் நெக்ஸ்ட் வேறு இடத்துல போடுவோம். தாய்லாந்து போடுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ சப்ஸ்கிரைப் டு ஹரி ஈட்ஸ். ஓகே. சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? டேய், வீட்டிலலாம் சொல்லிடாத. ஓகே, கைஸ் மஜாவாக இருக்கு. மச்சான் என்னடா வீடுன்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி கொடுக்குறேங்க. ஏய், இதெல்லாம் கூட்டு வந்து ஏமாட்டாதீங்க. இங்கே பாரு, இந்த பேனர்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பொங்க காமிச்சிட்டு கட்சியில் வந்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் வாங்கி கொடுக்குறீங்க. ஆனால் தலை உள்ள மஜாவாக இருக்குது. ஹாரி பாட்டர் நான் பார்த்ததில்ல கைஸ். ஆனால் ஹாரி பாட்டர் இருக்க எல்லா புக்ஸு, பென்னு, ஹாரி பாட்டர் மட்டும் கிடையாது, மார்வல் என்னென்ன காமிக்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே இருக்குது. 2-3 போஸ்டர்ஸ் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த போஸ்டர்ஸ் நான் போகும்போது வாங்கிட்டு போயிடுவேன் கைஸ். என் வீட்டில் எங்கே ஓட்டு வந்துடல, என்னையவே விட்டு கட்ட போகிறாங்க ஒரு நாள். ஆனால் வாங்கிட்டு போவேன். நல்ல குட்டி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. வந்து உள்ளே பாருங்கள். இதுதான் மெயின். ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரியும் இது மாதிரி இது வந்து ஜூஸ் தான்ட்டு சும்மா நம்மளுக்காக சும்மா ஒரு இது பண்ணேன். ஆனால் ரியலாக சொல்கிறேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பாருங்களேன், ஸ்டார்டிங் மேலே ஒரு திக்னஸ் இருக்குது, அந்த திக்னஸ்க்கு மேலே கீழே ஒரு ஜூஸ், லேயர் ஆஃப் ஜூஸ் இவங்களாம் ஒட்டுது. செம்மையாக இருக்குது. இந்த ஃபாரின்லலாம் ஓட்டுவாங்க, படத்தெல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, ஒரு பியரு நம்ம ஊர் பியர் மாதிரிலாம் இருக்காது.
இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் குடிக்காரன்னு சொல்லாதீங்க, நான் படத்தில் பார்த்துருக்கேன், அதை வச்சு சொல்கிறேன். இப்போ உள்ளே வந்துட்டு நான் இவனால் தான் நான் ஆக்சுவலாக வந்தேன். இவங்களை வந்து நான் பெருசாக பார்த்துருக்கேன், ரீல்ஸில் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்ததில்ல. நான் தலைவன் இருக்கான் பார்த்தீங்கல்ல, இந்த சைடு வேலை பார்ப்பான், இந்த சைடு இந்த வீடியோ ஓடினே இருக்கும். அந்த மாதிரி சரியான தீவிர ரசிகன். பார்த்தோன்னே அவனுக்குலாம் அடக்க முடியல. சார் சார் ஐயோ சார் சார் உங்களை பார்த்துருக்கேன் சார் அப்படி இப்படின்ட்டான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க, ரியாக்ட் பண்ண தெரில. நானும் எஸ் யா 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 அப்படின்னு பண்ணிட்டுருந்தேன். பட் ரொம்ப கைண்டாக வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு ரிசீவ் பண்ணுறதுலேருந்து அவங்க மம்மி இருந்தாங்க, நான் ஹரி அவர் பேர், ஹரியோட மம்மி இருந்தாங்க. ரொம்ப கைண்டாக வந்தோடனே சித்த முகத்தோடு வந்து ரிசீவ் பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வச்சேன். அக்கா இருக்காங்க, இவங்க பாலாஜியோட அக்கா, அவங்களோட திங்ஸ் தானே அதெல்லாம், நீ தானே சொன்ன இதானே, அவங்களோட இதுதான் வந்துட்டு குட்டி குட்டி அந்த டாய்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு தடவை வந்து செக் பண்ணி பாருங்கள். 1, 2 and 3 3 நாளைக்கு இருக்கும், மே மாதம். ப்ளீஸ் கம் அண்ட் ட்ரை. பட் இந்த வீடியோ வந்துட்டு எப்படி மேம் ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சா இல்லை அது ஆக்சுவலாக ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. என்ன இது வந்து ஸ்கூப் குக்கீஸ்ன்னு, இதை வந்து ஹாரி பாட்டர் இங்கே இருக்கிற டிஷ் எல்லாமே வந்து நீங்கள் ஹாரி பாட்டர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பட்டர் பீர்லாம் அங்கே வந்து அந்த ஹால்மெட்டாக அந்த குண்டா பெருசாக தாடி வச்சுட்டு ஒருத்தர் சரி அவரும் குடிப்பாரு. சரி ஓகே. ஸோ அவங்கெல்லாம் இதை இந்த ஹாரி பாட்டர் படத்தில் இருக்கிறது தான் இங்கே இருக்குது. அண்ட் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா இது பேர் ஸ்கூப் குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள் குக்கீஸ் இருக்குது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கூப் குக்கீஸ்னால் ஐஸ்கிரீம் பிஸ்கெட் வேறு என்ன போட்டுருக்காங்க அவங்க என்ன அவங்களுடைய சீக்ரெட் இங்கே ரிவீல் ஆகாது ஆப்வியஸ்லி. பட் இது மேலே எனக்கு பார்க்க வந்து வெண்ணிலா ஃப்ளேவர், அந்த க்ரீமாக அதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஸோ காய்ஸ் இது வந்து 3rd டிஷ். இங்கே இருக்க எல்லாமே ஸ்வீட்ஸ் தான். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டை வந்து இங்கே வந்தால் சாப்பிட்டே ஆகணும். ஆனால் எல்லாமே ஒர்த்து, ரொம்ப திகத்த மாதிரி எதுவுமே கிடையாது. பெஸ்ட்டு அதுதான். ஆமாம். ஸோ ரொம்ப ஸ்வீட்னஸ் இல்லை, இது வந்து கரெக்டாக இருக்குது. இது பேர் வந்து பாம்பலோனி ஏதோ சொன்னாங்க. பாம்பலோனியா. ஸோ அந்த பேரை நாங்கள் இங்கே தெளிவாக போட்டுடுறோம், நீங்கள் படிச்சுக்கோங்க. எங்களுக்கு வாயில் வரல, 2 வாட்டி போய் கேட்டோம். அது அவங்க வந்து இந்த மெனு கார்டை பார்த்துக்கிட்டான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம் இப்போது. ஆனால் உள்ளே ஏன் வந்து பச்சையாக இருக்குது. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காலிலேருந்து என்ன போட்டிருக்காங்க அதான் தெரியல. நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஃபுட் ப்ளாகர்ஸ்லாம் கிடையாது. இல்லைடா, ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, ஒரு டோனட்டில் ஐ திங்க் பிஸ்டாஷியோ அவங்க இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட், அத்தன்டிக் இன்க்ரீடியன்ஸில் பண்ணுறதுனால இந்த டேஸ்ட் வருது. ஸோ காய்ஸ் வில் நாங்கள் வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக போடுவோம், அது வேறு விஷயம், அது நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. பட் இது வந்து வேறு எங்கேயாவது நீங்கள் அவர் போகிறத பார்த்தீங்கன்னா யூ காய்ஸ் ஷுட் மஸ்ட் ட்ரை தீஸ் டிஷ்ஷஸ். லாஸ்ட் பைட் போயிடலாம். வடா பைட்டா போயிட்டியாப்பா. எப்படி மச்சா இருக்கு? பிளாஸ்ட். ஸோ காய்ஸ் இங்கே வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க. கஸ்டமர்ஸ்னு சொல்லக்கூடாது, அவங்க எல்லாமே ஃபேன்ஸ்னு சொல்லலாம், சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லலாம், ஃபேமிலி கரெக்டாக சொன்னீங்க. நான் வந்து வளரிட்டு இருக்கேன். ஸோ அவங்ககிட்ட கேட்பேன், இவர் நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? நான் அவெஞ்சர்ஸ் இந்த பாட்டில் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் வாங்கிட்டீங்களா? நான் தான் வாங்கியிருக்கேன். சின்ன வயசில் என்னால் இதை வாங்க முடியாத நம்ம வாங்கிட்டாங்க. நான் வந்து ஆமாம், நம்ம சின்ன வயசில் வந்து எதெல்லாம் வாங்க முடியாதோ அதெல்லாம் இப்போ நம்மளால் வாங்க நிலைமையில இருந்தால் நீங்கள் அணுக வேண்டிய ஒரே இடம் லெட்ஸ் ப்ராப் ஸ்டோர். அது மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் வாங்கி டயர்ட் ஆகிட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு உங்களுக்கு பியர் தருவாங்க. சின்ன வயசில் வாங்க முடியாது, அதுவும் நீங்கள் இப்போ குடிக்கலாம். வந்து மறந்துட்டாங்க. யூடியூபோட குடும்பமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் டு Dad's Life, ஹரிஸ், ஃபாலோ லெட்ஸ் ப்ராப் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பாய்ஸ் டைரிஸ்.